கங்காதேவி வசிஷ்டருடைய சாபத்தை பற்றி சாந்தனு மகாராஜா கிட்ட சொன்ன பிறகு அவங்களுக்கு பிறந்த 8வது குழந்தைய வளர்ந்த பிறகு ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு கங்காதேவி மறைஞ்சிடுறாங்க. தன் மனைவியையும் குழந்தையையும் இழந்த சாந்தனு மகாராஜா ரொம்பவே கவலைப்படுறாரு. பிறகு தன்னோட நாட்டின் மீது கவனம் செலுத்தி நல்லாட்சி செய்து வராரு. அஸ்தினாபுரத்தை தலைநகராக கொண்டு அனைவரும் போற்றி புகழும்படி அரசாட்சி புரிகிறாரு. நீதிநெறி தவறாதவனாகவும் அனைத்து கலைகளிலும் சிறந்தவனாக விருப்புகளின்றி நல்லாட்சி செய்து வராரு. ஒருமுறை காட்டுக்கு வேட்டையாட போகும்போது கங்கையில் நீர் குறைவாக இருக்கிறத பார்த்து ஏன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு வாலிபன் தன் அம்பு எய்தும் திறமையால் கங்கையை தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு. இதை பார்த்த சாந்தனு மகாராஜா கங்காதேவியை அழைக்க கங்காதேவி சாந்தனு மகாராஜா முன்பு தோன்றுறாங்க. மன்னா, இவனே நமது 8வது புதல்வன் தேவவிரதன். வசிஷ்டருடைய வேதங்களையும் வேத அங்கங்களையும் நன்கு கற்றறிந்தும் அனைத்து கலைகளையும் நன்கு கற்ற பின் நம் மகனை தங்களிடம் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்றாங்க. தன் மகனை கண்ட சாந்தனு மகாராஜா ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாரு. பிறகு ஒரு நல்ல நாளில் தன் மகனுக்கு இளவரசு பட்டம் சூட்டி மன நிறைவடைகிறாரு சாந்தனு மகாராஜா.